தன்னம்பிக்கை தன்னம்பிக்கையை பற்றிய ஒரு பதிவு தான் இது. இப்போ நான் இருக்கிறேன், நானும் வேறு யாரோ. ஒவ்வொருத்தவங்களுக்கும் சொந்தங்கள், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருமே இருப்பாங்க. ஆனால் அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன தைரியம், அவங்க மேலே உள்ள ஒரு நம்பிக்கையில் நம்ம வாழ்ந்துட்டு வந்துட்டுருப்போம். எவ்வளவு தான் உறவினர்கள், நண்பர்கள் இருந்தாலுமே இப்போ நான் என் மேலே நம்பிக்கை வச்சு இருந்தாச்சுன்னா அது சிறந்தது. தன் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கைங்கிறது ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு மாபெரும் ஆற்றல் மாதிரி. ஒரு பழமொழி வேற சொல்லுவாங்க, யானையின் பலம் தும்பிக்கை, மனிதனின் பலம் நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம யானையை தினமும் பார்த்துட்டு இருக்க மாட்டோம், ஆனால் மனிதர்களை தினம் தினம் சந்திக்கிறோம். தன்னம்பிக்கை உள்ள மனிதர்களை சந்திக்கிறோமா அப்படின்னு கேட்டால் இல்லை. தன்னம்பிக்கை பற்றி ஒரு கதை மாதிரி ஒன்று உண்டு. ஸ்காட்லாந்தை சேர்ந்த ஒரு ஞானி பேர் டேவிட் ஹியூம். இவர் ஒரு நாத்திகர். ஆனால் இவர் வாரந்தோறும் ஜான் ப்ரவுன் அப்படிங்கிற ஒரு பாஸ்டர் வைக்கக்கூடிய கோயில் பிரசங்கத்துக்கு வாரம் தவறாமல் போயிடுவார். அப்போ பார்க்கக்கூடியவங்களாம் கேட்டாங்க, நீங்கள் ஒரு கொள்கை பிடிப்புள்ள நாத்திகர், ஆனால் வாரந்தோறும் இப்படி கோயிலுக்கு போகிறீங்களே, இது முரண்பாடாக இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடிய சமயம் அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், அவர் சொல்கிற கருத்துக்களை எனக்கு உடன்பாடு இல்லை, ஆனால் சொல்லக்கூடிய கருத்துக்களை எவ்வளோ உறுதியாக சொல்கிறாரு, அதனால தான் நான் போகிறேன். கொண்ட கொள்கையில் தன்னம்பிக்கையாட்டு உறுதியாக நிற்கிற ஒரு தன்னம்பிக்கையுள்ள மனிதனை நான் வாரம் ஒரு முறை சந்திக்கிறதில் எனக்கு மகிழ்ச்சி தான் அப்படின்னு சொல்லுவார். இதில் கொண்ட கொள்கைகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கொள்கைகள் கொண்டிருப்பாங்க. ஆனால் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்கணும், அதுதான் முக்கியம்.